श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पद्मापते स्तुतिपदेन विपच्यमानम् पश्यन्त्विह प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत्स्वभावम् मान्यं यतीश्वरमहानस सम्प्रदायम् दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्यां स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यं स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः. சரணாகதி தீபிகையிலே 46வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். இப்பொழுது சரணாகதி செய்து முடித்தவன் தன்னை பற்றிய ஒரு நினைவு எப்பவுமே இருக்க வேண்டும். அவனுக்கு எம்பெருமானிடம் கருணையையும் பொறுமையையும் எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, சரணாகதி செய்து முடித்தவன் முன்னை காட்டிலும் வித்தியாசமாக திருந்தி நல்லவனாக சரணாகதி செய்தவன் என்கிற நிலையை நன்கு உணர்ந்தவனாக, துளியும் தோஷமற்றவனாக, கைங்கரிய பரனாக, அபராதமே செய்யாதவனாக, பக்தியில் திளைப்பவனாக இருக்கிறானா அப்படின்னு கேட்டா இல்ல. சரணாகதி செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ அதுல கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்கா. ஏதாவது மாறுதல் வேணுமோ இல்லையோ? என்ன மாறினீர்கள்? உபநயனத்துக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்தான்னா உபநயனத்துக்கு ஆனப்புறம் கொஞ்சம் மாறுகிறான் அவன். ஏன்னா அதுக்கப்புறம் வேதாத்தியனம் பண்றான், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆச்சாரமா இருக்கான், அதுக்கப்புறம் சந்தியாவந்தனங்கள்லாம் பண்றான், நித்தியம் காத்தால குளிச்சு சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கான். வித்தியாசம் இருக்கு. கல்யாணம் விவாகத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அதுக்கப்புறம் பின்னாடி அந்த பெண்ணுக்கு வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. அப்படியெல்லாம் பார்த்தா சரணாகதியில பெரிய அளவுல வித்தியாசம் வேணும். இது சம்ஸ்காரம் இல்ல, இருந்தா கூட ஆத்மாவை சம்ஸ்காரம் பண்ணிக்கணும். சம்ஸ்காரம்னா புதுசா ஆக்கிக்கணும், பழைய மாதிரியே அப்படியே இருக்கக்கூடாது. முன்னாடி எப்படி இல்லாமோ இருந்தோம், இப்ப அப்படி இல்லாமல் பகவத் கைங்கரியபரனாக, தோஷங்கள் செய்யாதவனாக, அபராதங்களிலிருந்து பயந்தவனாக இப்படி எல்லாம் இருக்கணும் இல்லையோ? இப்படி இருக்கிறானா அப்படின்னா இல்லைங்கிறது தான் சத்தியம். அதே மாதிரி இருக்கான். முன்னைக்கு இப்போ வித்தியாசம் ஒண்ணும் இல்லை, எனக்கு சரணாகதி ஆயிடுத்துன்னு சொல்லிக்கிறான், அது மட்டும்தான். அதனால அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே நாம் பகவான் கிட்ட கட்டாயம் கருணை, பொறுமை இதெல்லாம் பிரார்த்திக்க வேண்டியதா இருக்கு. வேற வழி கிடையாது. அதுக்குதான் உதாரணமாக சுவாமி தேசிகன் சில விஷயங்கள்லாம் சாதிக்கிறார். இப்பொழுது 46வது ஸ்லோகத்துல எம்பெருமானுடைய பொறுமையை பிரார்த்திக்கிறார். எம்பெருமானே கொஞ்சம் பொறுமை காட்டணும், அதாவது நான் செய்யற தப்பெல்லாம் பொறுத்துக்கணும் அப்படின்னு. திராணம் பவேதி சகுர்துக்தி சமுத்யதானாம் தைஸ்தைரசஹ்ய விருஜினை ருதரம் பரிஸ்தே சத்யாபிதா சதமகாத்மஜ சங்கராதௌ நாதக்ஷமா நகலு ஜந்துஷு மத்விவர்ஜம். நாத தீப பிரகாச பெருமானே, நீயே எனக்கு சரணமாக இருக்க வேணும், நீயே எனக்கு திராணம் ரட்சகனாக இருக்க வேணும் அப்படின்னு ஒரு தடவை சொல்றான். இதுதான் சரணாகதி அப்படிங்கிறான். அப்படி துவய மந்திரத்தை சொல்லி நீரே ரட்சகனாக இருக்கணும் அப்படின்னு சகுருதுக்தி ஒரு தடவை சொல்றதுக்குன்னு ஆரம்பிச்சுட்டான். அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, அவனுடைய பாபங்கள் மொத்தத்தையும் நீ க்ஷமானா பொறுமை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த க்ஷமா என்கிற குணத்தின்படி, அது க்ஷமா குணமானது எல்லாவற்றையும் அது தாங்கிக் கொள்ளும். யார் யார் எத்தனை அபராதம் பண்ணாலும் எல்லா அபராதங்களையும் சகித்துக் கொள்ளும், எல்லாவற்றையும் தின்றுவிடும். உதரம் பரிகி அப்படிங்கிற வயிறுதாரி. சில பேர் எத்தனை போட்டாலும் சாப்பிட்டு இருப்பா இல்லையா? அந்த மாதிரி இவர்களுடைய அசக்கியமான பாப்பங்கள் என்னென்ன இருக்கோ இது எல்லாவற்றையும் விழுங்கக்கூடியது உன்னுடைய பொறுமை ஆயிற்றே. உனக்கு அத்தனை பொறுமை அதிகமாயிற்றே. இந்த விஷயங்களை நாங்கள் காக்காசுரனிடம் பார்த்திருக்கிறோம். காக்காசுரனிடம் நீர் பொறுமை காட்டும் போது பார்த்திருக்கிறோம், சிவனிடம் நீர் பொறுமை காட்டும் போது பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட உம்முடைய பொறுமைக்கு விஷயமாக நான் ஆக வேண்டும். என்னை தவிர மற்ற பேரிடம்தான் பொறுமை காட்டுவீர் என்பது நமக்கு கிடையாது, எல்லாரிடம்தான பொறுமை காட்டப் போகிறீர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். சரணாகதிக்கு அப்புறம்னு சொன்ன
சரணாகதி காலத்திலேயே சொல்ற ஸ்லோகம் இது கிட்டத்தட்ட. அதாவது என்ன கேட்டான்னா, சரணாகதி பண்ணான்னா அனாதி காலமா இவன் பண்ண மொத்த பாபத்தையும் பகவான் வந்து பொறுத்துக்கணும். அதுக்கு க்ஷமா அப்படிதான். ரெண்டு பார்த்தோம் இல்லையோ, ஒன்னு கருணா, அதாவது கிருபா, இன்னொன்னு க்ஷமா. கருணைங்கிறது மோட்சத்தை நமக்கு கொடுக்கறதுக்கு உதவும். பொறுமை அப்படிங்கிறது இத்தனை காலம் நாம பண்ண பாபங்கள் மொத்தத்தையும் பகவான் வந்து மன்னிச்சு விடணும் இல்லையா, பொறுத்து மன்னிச்சுக்கணும், அதுக்கு உதவும். அதுக்குதான் இங்க ஆரம்பிக்கிற. திராணம் பவேதி சக்ருதுக்தி சமுத்யதானாம். அவ உக்தி நிஷ்டால ஒரு தடவை சொல்றான், திராணம் பவங்கிறாளாம், ரக்ஷகனாக நீர் ஆக வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பூர்ணமா அர்த்தம் தெரிஞ்சோ தெரியாமலோ மகா விசுவாசத்தோடு கூட திராணம் பவ அப்படின்னு சொல்றது இந்த உக்தி நிஷ்டால சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காரு இல்லையா. விஷயம் பூர்த்தியா தெரியும் தெரியாதுங்கிறது இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஏதோ இது மந்திரத்தை சொல்ற மாதிரி இதை சொன்னாலே பெருமாள் வந்து சரின்னு ரட்சிக்கிறான். அப்ப திராணம் பவ அப்படின்னு அதுவும் ஒரே தடவை. இது என்ன காயத்ரி ஜபம் கூட ஆவணியாவட்டத்துக்கு முன்னால் 1008 தடவை பண்றான். அந்த மாதிரி துவய மந்திரத்தை 1008 தடவை சொல்லணும் வருஷம் வச்சிருக்காளா? இல்லையே. சக்ருதுக்தி ஒரு தடவை, சமுத்தியதானாம் சொல்ல முற்பட்டவர்களுக்கு, சொல்ல இல்ல இப்படி சொல்லணும்னு ஆரம்பிச்சான்னா உடனே பெருமாளுடைய கருணை வந்துடுறது. அவளுடைய அனாதியான பழைய பாபங்களை எல்லாம், அனந்தமான எண்ணற்ற பாபங்களை எல்லாம் க்ஷமிக்கிறார். தைஸ்தைஹி அசஹ்ய விருஜினைஹி உதரம் பரிஷ்டே. அவகிட்ட இருக்கிற பாபங்கள் அந்தந்த பாபங்கள், ஏன்னா எத்தனை விதமான பாபங்கள், அகிருத்திய கரண கிருத்தியாகரண பகவத அபசார பாகவத அபசாரன்னு நிறைய பண்ணிட்டு இருக்கா. எல்லா அசஹ்ய விருஜினைஹி, அசஹ்யாபசாரம், எல்லா அபசாரத்தை காட்டும் மோசமான அபசாரம் அசஹ்யாபசாரம் சொல்றான். சுவாமி ராமானுஜர் 5 அபசாரம் எடுத்திருக்காரு இல்லையா. அகிருத்திய கரண கிருத்திய அகரண பகவத் அபசார பாகவத அபசார அசஹ்ய அபசார அப்படின்னு எடுத்திருக்காரு. அசஹ்ய அப்படின்னா தாங்க முடியாதுன்னு அர்த்தம். பெருமானாலேயே தாங்க முடியாம இருக்கான். பெருமாளே சொல்ற சில பாபங்கள்லாம் என்னாலேயே தாங்க முடியல அப்படின்னு. அந்த அளவு பெருமாள் கோயிலே போய் அங்கேயே போய் பெருமாள் கிட்டே அபச்சாரம் பண்றவாள்லாம் இருக்கும் இல்லையோ, அது மாதிரிலாம் இருக்கும்போது பெருமாளாலே தாங்க முடியாம இருக்கு. அந்த மாதிரி அசக்கிய விருஜீனங்கள், அசக்கியமான பாப்பங்கள் அதெல்லாம் அனந்தம் பண்ணி இருக்கா. அது மொத்தத்தையும் இந்த க்ஷமாவானது அப்படியே ஏற்றுக்கிறதா. தைஸ்தைஹி அசக்கிய விருஜினைஹி உதரம் பரிஷ்டே. அப்படியான அசக்கியமான பாப்பங்கள் எல்லாத்தையும் எடுத்து உதரம் பரி அப்படின்னா அதுல வயிறு தரிக்கிறது. நல்லா வயிறு பெரிய வயசா இருந்து வச்சுக்கோங்களேன், அதுக்கேற்ற மாதிரி தீனி போடணும் முடியும். அப்போ மனுஷனுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி தீனி, மாட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி தீனி, யானைக்கு அது மயத்துக்கு ஏற்ற மாதிரி தீனி. அப்ப பெருமாளுடைய கருணைக்கு என்ன கேட்டா, எத்தனை பாப்பங்களை போட்டாலும் அது ரொம்ப அது அப்படிப்பட்ட கருணை. சுவாமி தேசிகனே சொல்ற, ஆசிரித அபராத ராசிகளில் உண்டது உருக்காட்டாதே வயிறுதாரியாய் அனுபந்திகளுடைய புத்திபூர்வ அபராதங்களுக்கும் அனிதாபாதிகளாலே நிஸ்தாரம் பண்ணுவிக்கும்படிக்கு ஈடான அனுகிரக சங்கல்பத்தை பண்ணி. அதாவது எத்தனை பாபம் பண்ணாலும் எல்லாத்தையும் அப்படியே விழுங்குறதா அது பெருமாளுடைய கருணா இல்லை பொறுமை க்ஷமா அப்படிங்கிறது. எல்லாத்தையும் சாட்டும் வயிறு தாரியாய், இன்னும் மேல என்ன கிடைக்கும் அப்படின்னு, மேல இன்னும் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கறதா. சுவாமி தேசியன் தயாசுதத்தில் சாதிக்கிறார், ஔத்சுக்ய பூர்வம் உபகிருத்திய மகாபராதான் மாத பிரசாதயிதும் இச்சதி மே மனஸ்துவாம் ஆலிஹ்யதான் நிரவசேஷம் அலப்த திருப்திஹி காமியஸ்யஹோ விஷகிரீஷ திருதயத்வம். நானும் நிறைய பாபம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இந்த கருணை பொறுமையெல்லாம் இருக்கும் இல்லையோ, இது மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு இன்னும் ஏதாவது இருக்குமா பாக்குறதா. அப்படி நிரவசேஷம் மொத்தத்தையும் சாப்பிட்டு அலப்த திருப்தி. அதான் என்ன அர்த்தம் கேட்டா, நம்ம பண்ற பாபங்கள் எண்ணற்றவை, ஆனா அது அத்தனையும் அந்த கருணை இல்ல பொறுமைக்கு ஒரு மூளைக்கு போரும். ஏன்னா அப்படிப்பட்ட கருணை எம்பெருமானுக்கு உண்டு, அந்த அளவு பொறுமை எம்பெருமானுக்கு உண்டு. யானை பசிக்கு சோளப்பொரி அப்படின்வா இல்லையா, யானைக்கு நல்ல பசியா இருந்தா ஒரு சோளப்பொரியை கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமானுடைய கருணைக்கு நம்ம பாபங்கள் எண்ணற்ற பாபங்கள் ஒரு மூலையில, அப்படிப்பட்ட கருணை அவனுக்கு இருக்கு.
தைஸ்தைஹி அசஹ்ய விருஜினைஹி உதரம் பரிஸ்தே. அதுவும் கருணைக்கு நம்ம மாதிரி ஆள் இருந்தா தானே. இப்போ க்ஷமான பொறுமை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ நல்ல மகான்கள்லாம் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவ கிட்ட பகவானுடைய பொறுமைக்கு வேலை கிடையாது. சுவாமி ராமானுஜர், சுவாமி தேசிகன்னா ஏதாவது தப்பு பண்ணாதானே பொறுத்துக்கணும், ஒண்ணுமே பண்ணல. ஆனா நம்மள மாதிரி இருக்கா வந்தானா பொறுமைக்கே சந்தோஷம். அப்பா நமக்கு இன்னைக்கு வயிறுக்கு தீனி கிடைச்சது அப்படின்னு. இல்லாட்டா பொறுமைக்கு தீனி கிடைக்காது. எல்லாரும் மகான்களா இருந்தா பொறுமைக்கு தீனி கிடைக்காது போயிடுது. அப்போ எங்களை மாதிரி இருக்கவாள்னால்தான் உனக்கு தீனி கிடைக்கிறது. அப்ப எங்களை வச்சுட்டு நீ வயிறு வளர்க்கிறாய். தைஸ்தைஹி அசஹ்ய விருஜினைஹி உதரம் பரிஹி தே. எங்களுடைய அசக்கியமான பாபங்களாலே வயிறு வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீ சத்திய இருக்க தே க்ஷமான்னு வச்சுக்கணும். இருக்கிறது உன்னுடைய க்ஷமா பொறுமை. சத்யாபிதா சதமகாத்மஜ சங்கராதௌ. இப்படி ஒரு பொறுமை எம்பெருமானுக்கு இருக்குங்கிறதுக்கு என்ன சாட்சியும் கேட்டா ரெண்டு சாட்சி சொல்ற. ஒன்னும் சதமகாத்மஜா, அதாவது இந்திரனுடைய பிள்ளைன்னு அர்த்தம், அவன் தான் காகாசுரன். ரெண்டாவது சங்கரன் அப்படின்னு சிவன். காகாசுரன் தான் ஆனானப்பட்ட பிராட்டிகிட்டே அபராதம் பண்ணி 3 லோகமும் சுத்தி கடைசியில பெருமாள் திருவடியில கீழே விழ அவனை சரணாகிதியாக அவனை ஏற்றுண்டு அவன் பண்ண அபராதத்தை க்ஷமித்தார் பெருமாள். இல்லாட்டா உயிர் போயிருக்கணும் இல்லையோ. வதார்ஹமபி காகுஸ்தஹ கிருபையா பரியபாலயத்துன்னு ஒரு ராமாயணத்துல அழகா அவனை கொல்லணும் தான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிருக்க பெருமாள். ஆனால் பிரம்மாஸ்திரத்தையே பிரயோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரணாகிதி பண்ண உடனே அந்த பிரம்மாஸ்திரத்திலேருந்து அவனை காப்பாத்தி, அவன் பண்ண தப்புல இருந்து அவனை காப்பாத்தி எல்லாம் பண்ணிருக்காரு இல்லையா. இது கருணையினால. காகாசுரனை உதாரணமா எடுத்தது என்ன கேட்டா, அவன் ஒரு அசக்கியமான பாப்பம், வாங்க முடியாத பாப்பம், பிராட்டிகிட்டே அபசாரப்பட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லு. சித்திர கூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்டன பெரியாழ்வார் சாதிக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு உதாரணம் சங்கராதோ அப்படின்னா சிவன் சரித்திரம். அதாவது பத்ரிகாசிரமத்துல பெருமாள் தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அப்ப பெருமாளோட கூட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சவன் சிவன். நேருக்கு நேர் சண்டை அப்படின்னு கையில வில்ல எடுத்துன்னு பெருமாளோட யுத்தம் பண்ண ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் பிரம்மா நேர சிவனை விலக்கினாராம். உடனே அதுக்கப்புறம் சிவன் பெருமாளை சேவிச்சார் அப்படின்னு சரணாகதி பண்ணார் அப்படின்னு இருக்கு. சரணம் ச ஜகாம ஆத்யம் வரேண்யம் வரதம் ஹரிம் அப்படின்னு சரணாகதி பண்ண, ததோச வரதோ தேவோ ஜிதக்ரோதோ ஜிதேந்திரிய பிரீத்திமான் பவத் தத்ர ருத்ரேன சக சங்கதா. உடனே எம்பெருமான் சரின்னு சொல்லிட்டு சிவனை அங்கீகாரம் பண்ணி அவனை சேர்த்துட்டார்ன்னு இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, பெருமாளோட சண்டை போடுறதுக்கு கையில வில்லு எடுத்துன்னு சண்டை போட்டவன் அவன். அவன் கூட சண்டை போட்டு இருக்கும் போதே பிரம்மா விலக்கினார். சிவன் போய் யாருக்கிட்ட போய் சண்டை போட்டுருக்க, முதல்ல சரணாகதி பண்ணு அப்படின்னார். உடனே சரணாகதி பண்ணா உடனே ஏத்துட்டார் பெருமாள். அப்போ இதெல்லாம் எதுக்கு உதாரணம் கேட்டா, பிராட்டி கிட்ட தப்பு பண்ணி அந்த ரத்தம் சொட்ட சொட்ட நிக்கிற காகாசுரன் பெருமாளோட சண்டை போடுறதுக்கு எதிரம்பு கோத்து வச்சுண்டு அப்படி நிக்கக்கூடிய ருத்ரன், இவாளையெல்லாம் கூட பெருமாள் மன்னிச்சுட்டார், பொறுமை காத்தார் அப்படின்னா இவாதான் சாட்சி. சத்யாபிதா சதமகாத்மஜ சங்கராதோ. சதமகன்னா இந்திரன், ஆத்மஜன்னா புத்திரன், இந்திரனுடைய புத்திரன் காகாசுரன். சங்கரன் இவாளிடம் சத்யாபிதா உண்மை என்று காட்டப்பட்டது பெருமாளுடைய பொறுமை. தே க்ஷமா உன்னுடைய பொறுமையானது. நகலு ஜந்துஷு மத்விவர்ஜம். இந்த பொறுமைக்கு நானும் விஷயம் தானே. மத்விவர்ஜம், என்னை தவிர மற்ற ஜந்துக்கள் கிட்டதான் பொறுமையை காப்பேன் அப்படின்னு உனக்கு உண்டோ? கிடையாது. அப்படி நீ சொல்ல முடியாது. எல்லார்கிட்டையும் தானே பொறுமையை காப்பாய். அப்ப நானும் அதுல சேர்த்தி தானே. அப்ப என்னிடமும் உன்னுடைய பொறுமையை காண்பித்து அனுகிரகித்தருள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். இது சரணாகதி காலத்துல செய்யறது. அதான் இதுவரைக்கும் செஞ்ச பாப்பங்களை எல்லாம் பொறுக்கணுங்கிறதுக்காக பின்னாடியும் நாம சொல்லலாம் எப்பவுமே. ஏன்னா மேல மேல தப்பு பண்றபடினால பின்னாடியும் நாம சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னாரு. இந்த இடத்துல ரகுவரையத பூஸ்பம் தாதுஷோ வாயசஸ்ய சிலதெல்லாம் என்ன பண்ற சுவாமி தேசியம் பூர்வாச்சாரியால் அவ என்ன சொன்னாலும் அதே பதத்தையே போடுற.
அப்போ காக்காசுரன் விஷயத்தை பத்தி முன்னாடி ஆளவந்தார் சாதிச்சது, அதையெல்லாம் சாதிச்சிருக்கார் இங்க. அது மட்டும் இல்லாமல் நகலு ஜந்துஷு மத்விவர்ஜம், என்னை தவிர மற்ற பேர்கிட்டதான் நீ பொறுமையை காமிப்பங்கிறது கிடையாதே அப்படிங்கிற. இதே மாதிரி ஸ்லோகம் ஸ்ரீமத் ஆளவந்தார் கூட மதேகவர்ஜம் கிமிதம் விரதந்தே, என்னை தவிர மற்ற பேர்கிட்டதான் சரணாகத ரக்ஷணா விரதமான்னு கேட்கிற. இதெல்லாம் ஒரு உரிமையோட கேட்கறது, எல்லாருக்கும் தானே. அப்ப எங்கிட்டையும் இந்த பொறுமையை காண்பித்தருள வேணாமா என்று தாற்பயம். திராணம் பவேதி சக்ருதுக்தி சமுத்யதானாம் தைஸ்தைரசஹ்ய விருஜினை ருதரம் பரிஸ்தே சத்யாபிதா சதமகாத்மஜ சங்கராதௌ நாத க்ஷமா நகலு ஜந்துஷு மத்விவர்ஜம். அதனால இது முக்கியமான விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம். ஒன்னு, நம்ம பண்ண பாபங்களை எல்லாம் பெருமாள் க்ஷமிச்சுடுற. ஏன்னா காக்காசுரன் எல்லாம் உதாரணமா வச்சுட்டு சரணாகதி பண்ணிட்டோம்னா முன்னாடி இருந்த மொத்த பாபங்களையும் பெருமாள் க்ஷமிச்சுடுற. அது ஒண்ணு. பின்னாடி வர்றது நாம தெரியாம அபுத்தி பூர்வமா செய்யற பாபத்தை மன்னிச்சுடுற பெருமாள், நமக்கும் தெரியாம நாம பண்றத. தெரிஞ்சு பண்ற பாபங்கள் இருக்கும் இல்லையோ, அதை பெருமாளா க்ஷமிக்க மாட்டார். நாம போய் பெருமாள்கிட்ட அபராத க்ஷாபனம் ஏதாவது பண்ணணும், இல்ல பிராயச்சித்தம் ஏதாவது பண்ணணும், அப்பதான் க்ஷமிப்பார். பெருமாள் தான் க்ஷமான்னு ஒண்ணு இருக்கே, அப்ப நம்ம எதை வேணா பண்ணலாம், எது பண்ணாலும் பெருமாள் க்ஷமிச்சுப்பார் அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க எடுத்துக்க கூடாது. இந்த விஷயத்தை வியாக்கியானங்கள் சொல்லியிருக்கா. ஏன்னா ஸ்ரீபாஷ்யத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் இந்த நிர்ணயம் பண்ணியிருக்கார். பெருமாள் மன்னிப்பார், பொறுப்பார், க்ஷமிச்சிடுவார் அப்படிங்கறதெல்லாம் தெரியாம செய்கிற தப்பு தான். தெரிஞ்சே தப்பு பண்ணா ஒரு நாளும் மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதனால அந்த விஷயத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. அப்ப என்ன பண்ணணும் கேட்டா, இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டே இருக்கணும். கர்மாதிஷு த்ரிஷு கதாம் கதமப்யஜானன் காமாதிமேதுரதயா கலுஷ பிரவருத்தி சாகேத சம்பவ சராச்சர ஜந்து நீத்யா வீக்ஷ்ய பிரபோ விஷயவாசிதயாப்யகந்தே. எம்பெருமானே பிரபுவே, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இந்த மூணுல எதை பத்தி எந்த விஷயமுமே எனக்கு தெரியாது, அதனுடைய கதையே தெரியாது. தெரிஞ்சது என்ன அப்படின்னு கேட்டா, காமம், கோபம், இதெல்லாம் தான் தெரியும். ராக துவேஷ மோகம் சொல்றாள், இந்த மூணு தான் தெரியும். கர்ம தெரியாது, காமம் தெரியும். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் தெரியாது. ராகம், துவேஷம், மோகம் தெரியும். அது நிறைய இருக்கு, எவ்வளவு வேணாலும் இருக்கு. என்னுடைய செயலெல்லாம் அதனுடைய அடிப்படையில் இருக்கு. மோசமானவன் நான். எது செய்யணுமோ, எதை தெரிஞ்சுக்கணும் அது தெரியல, எது தேவையில்லையோ அதை தெரிஞ்சுட்டு அதுலேயே பிரவൃத்தி பண்ணிட்டு இருக்கிற அளவு மோசமா இருக்கக்கூடியவன் ஆயிற்றே நானு. ஆகனால என்னை கைவிட்டுடன் தோணும், ஆனா கைவிட்டுறாதையும். சாகேத சம்பவ சராச்சர ஜந்து நீத்யா, அயோத்தியில பிறந்திருந்த சராச்சர ஜந்துக்களை எப்படி நீர் உம்முடைய அவதார முடிவுல காப்பாற்றினீரோ அந்த மாதிரி நானும் என்னையும் காப்பாற்றுவேன். அவர்களை ஏன் காப்பாற்றினீர்? அவர்கள் உமது ஊரை சேர்ந்தவர்கள், உங்க நாட்டுக்காரர்கள் தானே காப்பாற்றினீர். அதே மாதிரிதான் நானும் உமது ஊரை சேர்ந்தவன். உமது ஊர் திருத்தன்கா, தீப பிரகாச பெருமானே, நானும் அதே ஊரிலேயே பிறந்து வளர்ந்தான். அதனால உங்கள் ஊர்காரன் அப்படிங்கிறத யாவது வச்சு பார்த்து என்னை நீர் காப்பாற்றி அருள வேணும் அவளை மாதிரி அப்படின்னு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். கர்மாதிஷு த்ரிஷு கதாம் கதமப்யஜான், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் ஆக மூணுல கதாம்னா அதை பத்தியான கதையே கூட எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். அதாவது அதை பத்தி விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது, கதையா சொல்றது கூட தெரியாது. அப்புறம் தானே விசாரம் பண்றது, அப்புறம் தானே அதை அனுஷ்டானம் பண்றது, எதுவுமே தெரியாது எனக்கு. வேற எது தெரியும்னா காமாதிமேதுரதையா, காமம், கோபம், அப்புறம் மோகம்னு ஒண்ணு. இதுதான் மேதுரம்னா நிறைய புஷ்டமா இருக்கு. அதனால கலுஷ பிரவருத்தி, அதனால மோசமான செயல்பாடு உடையவன் நான். கெட்ட காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், நல்ல காரியமே கிடையாது, உபயோகம் இல்லாத காரியங்களே செஞ்சுட்டு இருக்கோம். இப்படி எல்லாம் இருக்கேன். அப்படி இருக்க நான் முன்னாடி வந்து நிக்கிறேன். எதுக்காக? என்னுடைய சரணாகதியை ஏத்துக்கணும், எனக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு. உடனே பெருமாளுக்கே கோபம் வரும். ஏன்னா ஒரு நல்லது கூட கிடையாதுங்கிற, கெட்டது மொத்தமும் இருக்குங்கிற. அப்ப நான் உனக்கு எதுக்கு ரட்சிக்கணும், உன்னை எதுக்கு சரணாகதி பண்ண வைக்கணும்?
உனக்கு எதுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா, அதுக்குதான் பெருமாள் கேட்டான்னு உடனே பதில் சொல்ற. சாகேத சம்பவ சராச்சர ஜந்து நீத்யா. சாகேதத்துல அன்னைக்கு அயோத்தியில பிறந்த சராச்சர ஜந்துக்கள் மொத்தத்துக்கும் மோட்சம் கொடுத்தீரா இல்லையா, அந்த மாதிரி எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு. சராச்சர ஜந்துக்கள் எல்லாத்துக்கும், அதாவது நடக்கிறது நடக்காத ஸ்தாவரங்கள் உட்பட மொத்தத்தையும் கடைசியில சாகேத ஜனி தனிக ஜங்கம ததிதர ஜந்து ஜாத திவ்யகதி தான தரிசித நித்திய நிச்சீம வைபவம். அதுதான் பெருமாளுடைய நிச்சீம வைபவங்கிற. ஸ்ரீராமாவதாரத்துல அளவில்லாத பெருமைங்கிறது கடைசியில தெரியக்கூடிய இடம் இதுதான். எத்தனையோ பெருமை இருக்கு பெருமாளுக்கு, ஆனா அளவில்லாத பெருமைன்னா அந்த ஜந்துக்களை கூட, ஒண்ணுமில்லாத ஜந்துக்களை கூட கூட்டுன்னு போனார் தன்னுடைய லோகத்துக்கு. அன்று சராச்சரங்களை வைகுந்த தேற்றி அப்படின்னு குலசேகர ஆழ்வார் பாடுறார், நம்மாழ்வார் பாடுறா. புற்பா முதலா புள்ளெரும்பால் ஒன்பின்றிய நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலு கொய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுள்ளேன்னு எல்லாரும் பாடியிருக்கா, எல்லா ஆழ்வாரும் பாடியிருக்கா. ராமாயணம் விசேஷமா சொல்றது. அப்போ அதை வச்சுட்டு தான் கேட்கிறார். இப்போ அவளா இந்த கர்மயோகம் பண்ணாளா? அயோத்தியில இருக்காளா கர்மயோகம் பண்ணா? ராமாயணத்துல இல்லையே. கர்மயோகம் பண்ணாலா, ஞான யோகம் பண்ணாலும் ஒண்ணும் பண்ணலையே. ஆனா அவளுக்கு மோட்சம் கொடுத்தீரா இல்லையா? அப்ப எமக்கும் கொடுங்கிற மாதிரி கேட்கிற. இப்போ உன்னே பெருமாள் கேட்ப, அவளுக்கு கொடுத்தேன்னா அவ எங்க ஊரை சேர்ந்தவா, எல்லாம் அயோத்தியில எங்க ஊர்லயே இருந்தவா, எங்க ஊருக்காரன் நான் கவனிச்சுப்பேன் அப்படின்னா. அப்போ இது மாத்திரம் என்ன, வீக்ஷ பிரபோ விஷயவாசி தயாபி அகந்தே. விஷயவாசி, நானும் உன்னுடைய விஷயவாசி, உங்க ஊர்ல வசிப்பவன். ஏன்னா தீப பிரகாச பெருமான் இருக்கிற ஊர்ல தானே சுவாமி தேசிகன் அவதாரம். இன்னைக்கு எங்களை ஐசனும் என்ன, நானும் உங்க ஊரை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிற. விஷயவாசி தயாபி, உன்னுடைய ஊர்ல வசிப்பவன், உன் ஊரை சேர்ந்தவன் அப்படிங்கிறத வச்சுண்டாவது வீக்ஷியா, என்ன நீ கட்டாட்சிக்கணும். ரக்ஷியா, எனக்கு ரட்சணம் பண்ணணும். சாகேத சம்பவ சராச்சர ஜந்து நீத்யாம். சாகேதத்திலே பிறந்த சராச்சர ஜந்துக்களுக்கு மோட்சம் கொடுத்த முறையிலே வீக்ஷிய பிரபோ விஷயவாசி தயாபி அகந்தே, உன்னுடைய ஊர்ல வசிப்பவன் என்பதை எடுத்துக்கொண்டாவது என்ன ரட்சிக்கணும். அப்ப அவளுக்கு மோட்சம் கொடுத்தா அவ என்ன உபாயம் பண்ணாளா, சரணாதி பண்ணாள், ஏதோ ஒண்ணு பண்ண, ஏதோ ஒரு பண்ண வச்சு ஏதோ ஒரு மோட்சம் கொடுத்தியா இல்லையா? அது மாதிரி என்ன போனா என்ன பெருமாளுக்கு தெரியும், அவ மோட்சத்துக்கு போனாலும் இல்லையா? அந்த மாதிரி நானும் உன்னோட வரணும், எனக்கும் கடாட்சம் பண்ணணும் அப்படிங்கிற. கர்மாதிஷு த்ரிஷு கதாம் கதமப்யஜானன் காமாதிமே துரதயா கலுஷ பிரவருத்தி சாகேத சம்பவ சராச்சர ஜந்து நித்யா வீக்ஷ்ய பிரபோ விஷயவாசி தயாப்யகந்தே. ஸ்ரீமத் ராமாயணத்துல இன்னொரு உதாரணம் வரும். தே வயம் பவதாரக்ஷியாக பவத் விஷயவாசினா. மகர்ஷிகள்லாம் சொல்றா தண்டகாரண்யத்துல, எம்பெருமானே எங்களை காப்பாற்ற வேண்டாமா ராமன் கிட்ட, இந்த அசுரர்கள் கிட்டே எங்களை காப்பாற்றணும். நாங்களாம் உங்க ஊர் தானே, உங்க நாட்டுல இருக்கிறவா தானே. ஒரு நாட்டுல இருக்க குடிமகனை காப்பாத்துறது ராஜாவுடைய கடமை இல்லையா? அதனால காப்பாற்றணும். நகரஸ்தோ வனஸ்தோவா தொன்னோ ராஜா ஜனேஸ்வரா. நான் இப்ப ராஜா இல்லை அப்படின்னா, நீ ராஜா இல்லாட்ட கூட நகரத்துல இருந்தாதான் ராஜாவான்னா, காட்டுல இருந்தா ராஜா இல்லையா? எங்களுக்கு ரட்சணம் பண்ண வேண்டாமா அப்படிங்கிற. எங்களை பொறுத்த வரைக்கும் நீர் தான் ராஜா, நீர் தான் காப்பாற்றும் அப்படின்னு பெருமாள் கிட்ட சரணாகதி பண்றான்னு வரும். அந்த மாதிரி ரீதியில சரணாகதியில முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டான்னா, கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எதுவுமே இல்லாதவர்கள் பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணுகிறார்கள். அப்படி சரணாகதியும் பண்ண வச்சு எங்களுக்கு மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தமாக கூட வச்சுக்கலாம். ஏதோ ஒண்ணு பண்ணணும். பின்னாடி சொல்ல போற இதை பத்தி. உங்க ஊரை சேர்ந்த என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோ அப்படின்னு. அவ அயோத்தி நகரத்து ஜனங்களை எப்படியாவது பண்ணி மோட்சம் கொடுத்தா மாதிரி. கர்மாதிஷு த்ரிஷு கதாம் கதமப்யஜானன் காமாதிமே துரதயா கலிஷ பிரவருத்தி சாகேத சம்பவ சராச்சர ஜந்து நீத்யா வீக்ஷ்ய பிரபோ விஷயவாசி தயாப்யகந்தே. நம்மாழ்வார் கூட என்ன சொல்றான்னு கேட்டான்னா, கற்பாறு ராமபிரானை எல்லால் மற்றும் கற்பூரோ பாசுரத்துல
புட்பா முதலா புள்ளெரும்பாது ஒன்றின்றே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தன்ங்க. அங்க இருக்கிற சராசரங்கள் மொத்தத்துக்கும் பக்தியை கொடுத்தார் பெருமாள். அதைதான் ஆழ்வார் பாடியிருக்கார். மோட்சம் கொடுத்தாருங்கிறத கூட பெருசா பாடல. அதை குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கார். சுவாமி தேசியனும் பல இடத்துல சொல்லிருக்கார். சாந்தானிகம் பதம் அவா புரகிரம்னு பாதுகா சாஸ்திரத்துல வரும். சாந்தானிக லோகத்தை கொடுத்தாராம். பிரம்மா கிட்ட சொல்லி சாந்தானிக லோகத்தை கொடுத்தார். அப்படி எல்லாம் இருக்கு. அங்கிருந்து மோட்சத்துக்கு போறா அவள்லாம். ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, முதல்ல அவளுக்கு பக்தியை கொடுத்தார். பெருமாளை விட்டு பிரிஞ்சு நாங்க இருக்க மாட்டோம்னு பரதனோட கூட வந்து பரதனுடைய சரணாகத்தில சேர்ந்தா இல்லையா, அதற்கு ஈடான பக்தியை முதல்ல பெருமாள் தான் கொடுத்தார். அந்த அளவு பிரீத்தி வரும்படி பண்ண அவளுக்கு. இல்லாட்டா ராமன் காட்டுக்கு போனா என்ன, இங்க இருந்தா என்ன, அவன் பாட்டுக்கு ஆத்துல சௌக்கியமா இருக்கலாம்னு இருக்கிறாளும் நிலை கொள்ளாமல் அவளும் காட்டுக்கு வந்து கூப்பிடுறான். அதுக்கப்புறம் கூட ராமன் எப்ப திரும்பி வரப்போறாரு எப்ப வரப்போறான்னு காத்துன்னு இருக்கா இல்லையா, பரதாழ்வான் மாதிரி. அதனால அவளுக்கு ஏதோ ஒரு வழி பெருமாள் பண்ணாரு இல்லையோ, அந்த மாதிரி எனக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணி என்னை கூட்டிக் கொள்ள வேணும் அர்த்தம். பிரம்மாண்ட லக்ஷ சதகோட்டி கணான் அனந்தான் ஏகக்ஷணே விபரிவர்த்திய விலஜ்யமானாம் மத்பாபராசி மதனே மதுதர்பஹந்திரீம் சக்திம் நியுக்ஷ சரணாகத வத்சலத்வம். ஆனா ஏகப்பட்ட பாபம் பண்ணி வச்சிருக்கிறேன், இது என்ன பண்ற, ஏதோ கொஞ்சம் இருந்தா பரவாயில்ல, பல்லாயிரக்கணக்கான ஜென்மம் எடுத்து பல கோடி கணக்கான பாபங்கள்லாம் பண்ணி வச்சுட்டா மொத்தத்தையும் க்ஷமிச்சுக்கணும்னா முடியுமா? பொறுமைக்கும் ஒரு எல்லையை உண்டோ இல்லையோ, ஏதோ கொஞ்சம் பாபம் பண்ணா பொறுத்துக்கலாம். காக்காசுரன் பண்ண பாபம்னா ஒரு பாபம் பண்ணோம் ஆனா யோசிச்சு பாருங்க. காக்காசுரன் உதாரணமா சொல்லிருக்கோம். ஒரு பாபம், ஒரே ஒரு பாபம் பண்ணோம். நாம பாட்டுக்கு அனந்த ஜென்மங்கள்ல ஏகப்பட்ட பாவத்தை பண்ணிட்டு காக்காசுரனை காப்பாத்துற மாதிரி என்ன காப்பாத்து அப்படின்னா இது எந்த விதத்துல நியாயம்? அதான் ஜானன் தசானன சதாதே. ராவணன் பாபம் பண்ணானா ஒரு ஜென்மத்துல பண்ண பாபம் தெரியும் நமக்கு. நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்து எத்தனை பாபம் பண்ணிருக்கோம். அப்ப போய் பெருமாள் போய் மன்னிச்சுக்கோன்னு இப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டா சுவாமி தேசியன் சொல்ற, பெருமாளுடைய கருணையினாலே முடியும். இந்த பாபங்களை எல்லாம் ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா உன்னுடைய சக்தியினாலே முடியும். ஏன்னா சர்வசக்தன் அவன். ஞானம், சக்தி, கருணை மூணு இருக்கும் இல்லையா. ஞானம்னா சர்வஜன், தெரியாதே கிடையாது. சக்தினா சர்வசக்தன், அவனால முடியாததே கிடையாது. இப்போ உம்மால முடியாததே கிடையாதுச்சே. அப்ப இதை ஒழிக்கிறதா அவங்களுக்கு பெரிய கஷ்டம். உம்மால முடியாதே கிடையாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம், உம்முடைய சக்திக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா கேட்டா, முதல்ல சிருஷ்டி பண்ணச்சா எத்தனை கோடி பிரம்மாண்டங்களையும் ஒரு சங்கல்பத்தினால சிருஷ்டி பண்றீங்க. இந்த சக்தி யாருக்கு உண்டு? பிரம்மாண்ட லட்ச சதகோட்டி கணான் அனந்தான். பிரம்மாண்டங்கள் லட்ச சத கோடி, லட்ச 100 கோடி பிரம்மாண்டம், 100 லட்சம் கோடி பிரம்மாண்டம் வச்சுக்கோங்க. இத்தனை பிரம்மாண்டம் இருக்கு. திருமேனியில எத்தனை ரோமங்கள் இருக்கோ அத்தனை பிரம்மாண்டம் இருக்கான். எல்லாத்தையும் பெருமாள் பிரளயம் முடிஞ்ச உடனே மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறார். ஏகக்ஷணே, ஒரே க்ஷணத்துல சிருஷ்டிக்கிறார் மொத்தத்தையும். அப்போ இப்படி ஒரு சக்தி இருந்தா அந்த சக்தி நான் அனாதையா நான் பண்ண பாப்பம் மொத்தத்தையும் அழிக்காதன்னா, இப்படி ஒரு சக்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய பூமி, சூரியன், சந்திரன், நவ கிரகங்கள், இந்த ஆகாசம், இது எல்லாம் சேர்த்து ஒரு பிரம்மாண்டம். இதே மாதிரி கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் பெருமாள் தான் சிருஷ்டிக்கிறான். ஒரே க்ஷணத்துல சிருஷ்டிக்கிறானோ, ஒரு சங்கல்பத்தினால சிருஷ்டிக்கிறான். அப்படின்னா அப்ப என் பாப்பத்தை ஒழிக்க முடியாதா? பிரம்மாண்ட லட்ச சதகோட்டி கணான் அனந்தான் ஏகக்ஷணே, ஒரே க்ஷணத்துல விபரிவர்த்திய, ஒரே க்ஷணத்துல மாற்றுவான். அதாவது சிருஷ்டியில இருந்தா சம்மாரம் பண்ணுவான், சம்மாரத்துல இருந்தா சிருஷ்டி பண்ணுவான். சிருஷ்டிச்சப்பறம் சம்மாரம் பண்றதும் இப்படிதான், ஒரே க்ஷணம் தான் மொத்தத்துக்கு சம்மாரம். ஒரு சங்கல்பத்தினால சம்மாரத்துல இருந்து சிருஷ்டி பண்ணணும், பிரளயம் முடிஞ்சு சிருஷ்டி பண்ணனாலும் அப்போ ஒரே க்ஷணத்துல நடக்குது. அப்படிப்பட்ட சக்தி உனக்கு இருக்கேன். அந்த சக்தியை கொஞ்சம் என்கிட்ட காமிக்கணும். மட் பாபராசி மதனே, என்னுடைய பாப கூட்டம், ராசினா குவியல், அதை மதனே அழிப்பதில், என்னுடைய பாப கூட்டத்தை அழிப்பதற்கு அந்த சக்தியை கொண்டு வா. மத் பாபராசி மதனே சக்திம் நியுங்க்ஷ்வா, அந்த சக்தியை நீ நியமிச்சு. ஏன்னா என்கிட்ட சாதாரண சக்தியெல்லாம் போறாது, ஒன்னால இப்படி வச்சுக்கலாம்.
உனக்கு அபாரமான சக்தி மூலம் உலகத்தை மொத்தத்தையும் ஒரு க்ஷணத்துல சிருஷ்டிக்கிறீர்கள், அந்த சக்தி தான் என் பாபத்துக்கு சரியா இருக்கும். நீ ஒண்ணுமில்லாத சாதாரண சக்தியில என்கிட்ட அனுப்பாதியும். உலகத்தையே சம்ஹாரம் பண்ற சக்தி, உலகத்தையே சிருஷ்டிக்கிற சக்தி. ஏன்னா உலகம் அளவு பெருசா இருக்கு என் பாபம். அதனால என்னுடைய பாபத்தை ஒழிப்பதற்கும் அந்த சக்தியை அனுப்ப வேணும். சக்தி நீயும் அந்த சக்தியை ஏவி அருள வேணும். அந்த சக்திக்கு நியமனம் பண்ணி, சக்தியே நீ போ, இவனை ஒழிப்பதற்கு நீ தான் போனோம், சாதாரணமானாலும் போகக்கூடாது. உலகத்தை எல்லாம் அழிக்கிற சக்தி இருக்குள்ள அந்த சக்தியை கொண்டு இவன் பாபத்தை போய் அழிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லணும். மது தர்பஹந்திரீம், அதுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றார். மது தர்பஹந்திரீம், மதுன்னு ஒரு ராட்சசன் இருந்தான். அவனுடைய கொழுப்பை அடக்கிறதுக்காக பெருமாள் சக்தியை உபயோகிச்சார். ஆதி காலத்து அரக்கன் மது கைட்டவன் 2 பேர் பிரம்மா கிட்டேந்தே வேதத்தை பிடிங்கினவர்கள். அந்த மதுவனுடைய கொழுப்பை அடைக்க நேரா இல்லையா? வேற யாரால முடியும்? உம்மால மட்டும்தானே முடியும். உமகிட்டதான் அந்த சக்தி இருக்கு, வேற யாருக்கிட்டையும் சக்தி கிடையாது. மது கைட்டவன் ரஜோகுணம் தமோ குணத்துக்கு உதாரணமாக இருக்கக்கூடியவர்கள். ரஜோகுணம் தமோகுணமே ரூபம் எடுத்து வந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களை ஒழிப்பதற்கு கூட இந்த சக்தி பயன்பட்டதோ இல்லையா? அந்த மாதிரிதான் மதுங்கிறவன் மகா மோசமானவன். ஏன்னா பிரம்மாட்டேந்து வேதத்தை படிக்கிறானா எப்படி இருக்கான் பார்க்கலாம். 2 விஷயம். ஒண்ணு, நம்ம கிட்டே இருந்து படிங்கன்னா, இவா கிட்டே இருந்து படிங்கன்னா, அவங்கிட்ட வேணா இந்திரன்டேந்து இந்திரனுடைய பதவியை பிடிங்கன்னா அப்படிலாம் இருந்தா பரவாயில்ல. பிரம்மா கிட்டே இருந்தே பிடிங்க வச்சிருக்கான். அண்ணா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? ஆதி காலத்து அரக்கன். ஒண்ணு. 2வது, எதை பிடிங்கினா வேதத்தை பிடிங்கி மயக்க வச்சுட்டான், ஒழிச்சு வச்சுட்டான். அப்படின்னா எப்படிப்பட்டவனா இருக்கணும் பாரு. ஆனானப்பட்ட பிரம்மா கிட்டேந்து ஆனானப்பட்ட வேதத்தையே அவன் எடுத்து ஒழிச்சு வச்சிருக்கான்னா அவனை கூட உம்மால கொள்ள முடியுது. அப்போ அந்த சக்தி தான் என்கிட்ட வேணும். என்னுடைய பாப்பம் மொத்தத்தையும் ஒழிக்கிறதுக்கு அந்த சக்தியை கொண்டு வரும். அதுதான் சரியா இருக்கும். மத் பாபராசி மதனே மதுதர்பஹந்திரீம் சக்திம் நியுங்க்ஷ சரணாகத வத்சலத்வம். அப்படிப்பட்ட சக்தியை நீர் ஏவி விட வேணும். என்கிட்ட சாதாரண சக்தி போராது, இந்த மாதிரி விசேஷமான சக்தியை ஏவி விட வேணும் அப்படின்னு அர்த்தம். பெருமாளை கூப்பிடுச்சு சரணாகத வத்சல அப்படிங்கிற விதித்த சஹி தர்மஜா சரணாகத வத்சலகான்னு சொன்ன மாதிரி சரணாகதி பண்றவனிடம் வாத்சல்யம் உடையவன். அதனால நான் சரணாகதி பண்ணியிருக்கேன். என்கிட்ட வாத்சல்யத்தோடு கூட எனக்கு தடையாக இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்கடிப்பதற்கு விசேஷ சக்தியை நீர் பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறேன். பிரம்மாண்ட லட்ச சதகோட்டி கணான் அனந்தான் ஏகக்ஷணே விபரிவர்த்திய விலஜ்ஜமானாம். இது விட்டுட்டேன். ஒரு க்ஷணத்துல இந்த பிரம்மாண்ட லட்ச சதகோட்டி பிரம்மாண்டத்தை சிருஷ்டிச்சுட்டு அந்த சக்தி விலஜ்ஜமானா வெக்கத்தோட நிக்கிறதான். என்ன கேட்டா, இந்த சக்திக்கு ஏத்த வேலை இன்னும் கிடைக்கலைங்கிறது. இந்த ஸ்லோகத்துல இன்னொரு பாவம் இருக்கு. அதாவது சாதாரண பாவம். முதல்ல உன்னுடைய சக்தி அபாரமான சக்தி, அதனால அந்த சக்தியினாலே என்னுடைய பாபத்தை ஒழிக்க முடியும், அதனால ஒழிக்க வேணும் முதல்ல ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் சொன்ன, சாதாரண சக்தி எல்லாம் என்கிட்ட போராது, பிரம்மாண்ட லட்ச சதகோட்டி கணங்களை சம்ஹரிச்சு சிருஷ்டி பண்ணக்கூடிய மகாசக்தி இருக்கும், அதை கொண்டார். அதுதான் என் பாபத்துக்கு சரியா இருக்கும், சாதாரண சக்தி அனுப்பிடாத அப்படின்னு 2வது அர்த்தம். 3வது என்ன விசேஷம் கேட்டான்னா, அந்த பிரம்மாண்ட லட்ச சதகோட்டி சிருஷ்டிச்சுட்டு அந்த சக்தியானது பெருமாள் கிட்ட போய் ஓரமா நிக்கிறதா. என்ன போயும் இந்த காரியத்தையா செய்ய சொன்னீர் அப்படிங்கிறதாம். இது பெரிய காரியத்தை செய்யறவங்க கிட்ட, நல்லா 100 கிலோ பலு தூக்குறவங்க கிட்ட ஒரு 5 கிலோ கொடுத்து உன்னால தூக்க முடியுமா அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. போய் இந்த காரியமா செய்ய சொன்னீர் அப்படின்னா அப்ப பெருமாள் சொல்றாரா, இதை காட்டிலும் பெரிய காரியம் வச்சிருக்கேன், இது முதல்ல ட்ரையல் மாதிரி கொடுத்துருக்கேன், இது மொத்த பிரம்மாண்டத்தை அழிக்க முடிஞ்சுதா, 1,00,000 கோடி பிரம்மாண்டத்தை அழிச்சியா அப்படின்னா அழிச்சேன் அப்படின்னா நேரப்போ இந்த சரணாகிதி பண்ண ஒருத்தன் இருக்கான், அவன் பாப்பத்தை அழிக்கிறதுக்கு 1 நாள் தான் முடியும், போய் அழிச்சிடும் அப்படின்னு. ஆக விலஜ்ஜமானாம், அந்த சக்திக்கே லஜ்ஜை இருக்கான். போயும் இந்த பிரம்மாண்டத்தை அழிக்கிறதுக்கு போய் என்ன அனுப்பிச்சாரு அப்படின்னு. ஏன்னா என்னுடைய சக்தி என்ன, இந்த ஒரு சின்ன காரியமா அப்படின்னா இதை காட்டுல பெரிய காரியம் ஒண்ணு வச்சிருக்கேன். மத் பாபராசி மதனே, என்னுடைய பாப்ப கூட்டத்தை அழிப்பதற்கு அந்த சக்தி அனுப்பு. அப்பதான் அதுக்கும் ஒரு கௌரவமா இருக்கும், அதுக்கேற்ற கௌரவம் இருக்கணும் இல்லையோ. மத் பாபராசி மதனே மதுதர்பஹந்திரீம்
சக்திம் நியுங்க்ஷ்வ சரணாகத வத்சலத்வம். துவம் நியுங்க்ஷ்வ, நீ அந்த சக்தியை அனுப்பு அப்படிங்கிற. அதனால இந்த பாபத்தை போக்கடிப்பது எம்பெருமானுடைய ஒரு பொறுமையினாலையும் எம்பெருமானுடைய ஒரு சக்தியினாலையும், அபாரமான பொறுமை, அபாரமான சக்தி முதலானதெல்லாம் பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.